Friends, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் knowing our numbers. எக்ஸசைஸ் 1.3 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது எப்படி நம்பர்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்றது, அதே மாதிரி எஸ்டிமேஷன் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ரவுண்டிங் ஆஃப்ல நம்ம இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் எப்படி பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் டென்ஸ். இதை வந்து ஏற்கனவே நம்ம வந்து லோவர் கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து கன்சிடர் பண்ண போறது ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 73, இன்னொரு நம்பர் 77 அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ 73க்கும் 77க்கும் பிளேஸ் வேல்யூ நான் வந்து எடுத்து எழுத போறேன். ஸோ 3 வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி 7 வந்து டென்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 அப்படின்றது ஒன்ஸ்ல இருக்கு, இன்னொரு 7 வந்து டென்ஸ்ல வந்து இருக்கு, சரிங்களா? இப்போ டென்ஸ்ல இருக்கத ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ்ல இருக்கத பார்க்கணும். அதாவது டென்ஸ்க்கு முன்னாடி இருக்க டிஜிட் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 3 அப்படின்னு வந்து இருக்கு. இப்போ ஒன்ஸ்ல இருக்க டிஜிட்டை செக் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இது வந்து 0ல இருந்து 4க்குள்ள வேரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது இந்த ஒன்ஸ்ல இருக்க டிஜிட்டை வந்து 0 அப்படின்னு வந்து மாத்திரணும், சரிங்களா? ஸோ இதுவே ஒன்ஸ்ல இருக்க டிஜிட் வந்து 5ல இருந்து 9 வரைக்கும் வேரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்ஸ்ல இருக்கத 0ன்னு மாத்திரணும். அதே மாதிரி டென்ஸ்ல இருக்கத என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ்ல இருக்கத 1ஓட ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர், சரிங்களா? ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இங்க 3 வந்து இருக்கு. 3 வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கேஸா வந்து வருது. ஸோ அப்படின்னா ஜஸ்ட் 0வா மட்டும் மாத்திருங்க ஒன்ஸ்ல இருக்கத. ஸோ 7 அப்படியே வச்சுக்கோங்க, டென்ஸ்ல இருக்கத ஒன்ஸ்ல இருக்கத 0வா மாத்தியாச்சு. ஸோ இதுதான் ரவுண்ட் ஆஃப்கான ப்ரொசீஜர், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் 77 வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ்ல இருக்கிறது என்னவா இருக்கு, 7ஆ வந்து இருக்கு. 7 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 5 to 9க்குள்ள இருக்க வந்து ஒரு டிஜிட். அப்படின்னா என்ன பண்ணணும், ஒன்ஸ்ல இருக்கத 0வா மாத்தணும். ஸோ 7 வந்து நான் வந்து 0வா மாத்திட்டேன். அடுத்து டென்ஸ்ல இருக்கிறது என்ன பண்ணணும், 10 + 1 அப்படின்னா 7 + 1 8 வந்து கிடைக்குமா? ஸோ 80. 77 ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 80 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது ஒரு 3 டிஜிட் நம்பர்ல எப்படி இதை அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு நான் வந்து எடுத்துக்க போறது 567 அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், டென்ஸை தான் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்படின்னா ஒன்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றத பாருங்க. 7 வந்து இருக்கு. 7 அப்படின்னா 5 to 9க்குள்ள வேரி ஆகுற ஒரு டிஜிட். அப்படின்னா என்ன பண்ணணும், ஒன்ஸை வந்து 0 ஆக்கிடணும். ஸோ ஆக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், டென்ஸை 1ஓட ஆட் பண்ணணும். ஸோ 6 + 1 7 வந்து கிடைக்குமா? 7 எழுதியாச்சு. ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கத அப்படியே வந்து எடுத்து எழுதிங்க. அப்படின்னா இங்க வந்து 5 வந்து கிடைக்கும். ஸோ 570. அதாவது 567 ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 570 வந்து கிடைக்கும். இப்போ இதுவே 697 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ டென்ஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்படின்னா ஒன்ஸ்ல இருக்க வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கணும். ஒன்ஸ்ல 7 இருக்கு. ஸோ 7னா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸ். அப்படின்னா என்ன பண்ணணும், ஒன்ஸ்ல இருக்கத 0வா மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ்ல இருக்கத 0வா மாத்தியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், டென்ஸ்ல இருக்கத 10 + 1 அப்படின்னா 9 + 1 10 கிடைக்குமா? ஸோ 10னா 0வை இங்க எழுதிட்டு 1 வந்து கேரி ஆன் பண்ணுவோமா? ஸோ இந்த 1 வந்து பாத்தீங்கன்னா 100க்கு வந்து போகுமா? ஸோ இப்போ 1 + 6 7. ஸோ 700. அதாவது 697 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது, 700 வந்து கிடைக்குது, சரிங்களா? ஸோ இதையும் நினைவு வச்சுக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃப் டு டென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறேன். 410, 493. இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் டு ஹண்ட்ரட்ஸ். பிளேஸ் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டு ஹண்ட்ரட்ஸ்னா நம்ம என்ன பண்ணணும், 100க்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்னது, டென்ஸ். டென்ஸை வந்து செக் பண்ணணும், சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணீங்களா, இங்க வந்து டென்ஸை வந்து செக் பண்ணணும். ஸோ டென்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பாருங்க. இது வந்து அதே மாதிரி தான். 0 to 4 வந்து வேரி ஆகுச்சுன்னா டென்ஸை வந்து என்னன்னு வந்து மாத்தணும், 0 அப்படின்னு வந்து மாத்திடணும். இதே இது டென்ஸோட வேல்யூ 5 to 9க்குள்ள வேரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டென்ஸை வந்து 0ன்னு மாத்திட்டு 100 வந்து 1ஓட ஆட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணணும், சரிங்களா? ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 410
இது வந்து எப்படி மாறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒன்ஸ்ல இருக்க 0 அப்படியே 0வா இருக்கும். டென்ஸ்ல இருக்க 1 என்னவாகும்? 1 வந்து பாத்தீங்கன்னா 0 to 4க்குள்ள வந்து வேரி ஆகுது. ஸோ அப்படின்னா இது வந்து 0 ஆக்கிரணுமா? ஸோ 0 ஆக்கிருங்க. அடுத்து வந்து இந்த 4 அப்படியே வந்து எடுத்து எழுதிருங்க. ஸோ 410 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 வந்து கிடைக்கும். இதே 493 ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதாவது ஒன்ஸ்ல இருக்கிறத வந்து 0 அப்படின்னு வந்து மாத்திரணும். அடுத்து டென்ஸ் செக் பண்ணுங்க. டென்ஸ்ல 9 இருக்கு. 9 வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸ். ஸோ அப்படின்னா டென்ஸ் என்ன ஆக்கணும்? 0 ஆக்கிடணும். அடுத்து 100 என்ன ஆக்கணும்? 100 பிளஸ் 1. சரிங்களா? ஸோ 100 பிளஸ் 1னா 5 வந்து கிடைக்கும். ஸோ 500. நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 500. ஸோ 493 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 500 வந்து கிடைக்கும். இப்போ 3 டிஜிட் நம்பரை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்றது எப்படி அப்படின்றத பார்த்தோம். இப்போ இதே 4 டிஜிட் நம்பர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 5937 அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் போட்டுக்கோங்க. என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஹண்ட்ரட்ஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்க என்ன டென்ஸை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 3யை வந்து செக் பண்ணணும். அப்படின்னா இந்த ஒன்ஸ் என்னவாயிரும்? ஃபர்ஸ்ட் 0 ஆயிரும். இப்போ 3 எங்க இருக்குன்னு வந்து பாருங்க, கேஸ் 1. ஸோ கேஸ் 1னா என்ன பண்ணணும்? டென்ஸை வந்து 0 ஆக்கிடணும். 0 ஆக்கியாச்சா? ஆக்கியாச்சு. அடுத்து ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கதா அப்படியே வந்து எடுத்து எழுதுங்க. 9. தௌசண்ட்ஸ்ல இருக்கிறதையும் அப்படியே வந்து எடுத்து எழுதுங்க. 5900. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது 5975. ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் எடுத்தாச்சு. இங்க ஒன்ஸ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 0 ஆக்கிடணும். நம்ம ரவுண்ட் ஆஃப் டு 100 வந்து பண்ணணும். அப்படின்னா டென்ஸ்ல இருக்கிறத செக் பண்ணணும். ஸோ 10ல வந்து பாத்தீங்கன்னா 7 அப்படின்ற நம்பர் வந்து இருக்கு. 7 வந்து பாத்தீங்கன்னா 5 to 9 வேரி ஆகும். அப்படின்னா என்ன பண்ணணும்? டென்ஸை வந்து 0ன்னு மாத்தணும் ஃபர்ஸ்ட். ஸோ 0ன்னு மாத்தியாச்சு. அடுத்து 100 வந்து என்ன பண்ணணும்? 100 பிளஸ் 1 அப்படின்னா 9 பிளஸ் 1 10. ஸோ 10 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இங்க வந்து 0 வந்து போட்டுக்கோங்க. 1 வந்து கேரி ஆனா, ஸோ 1 இங்க கொண்டு வந்தாச்சு. 1 பிளஸ் 5 6. ஸோ 6000. அதாவது டு நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 5975 வந்து என்னவா மாறுது? 6000 மாறுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ். பார்க்க போறது அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் தௌசண்ட்ஸ். இதுக்கு நான் வந்து கன்சிடர் பண்ண போறது வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் 1576. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பர் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் டு தௌசண்ட்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்ன அப்படின்றத வந்து பாருங்க. அதாவது 100th பிளேஸ்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றத பாருங்க. இங்க வந்து 5 வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒன்ஸ்ல இருக்கத 0வா மாத்திருங்க, டென்ஸ்ல இருக்கத 0வா மாத்திருங்க. இப்போ 100th பிளேஸ்ல இருக்கிற டிஜிட், இப்போ இதுல நம்ம அதே லாஜிக் செக் பண்ணணும். 0 to 4 இருக்கா? இருந்துச்சுன்னா 0ன்னு மாத்துங்க. இதே இது வந்து 5 to 9 வந்து இருந்துச்சுன்னா 100th பிளேஸ்ல இருக்கிறத 0ன்னு வந்து மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்? அதாவது 1000th பிளேஸ்ல இருக்கிறத 1000 பிளஸ் 1 நம்ம வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி வந்து பார்த்தோம்னா இங்க வந்து 5 வந்து இருக்கு. ஸோ 5னா கேஸ் செகண்ட். ஸோ கேஸ் செகண்ட்ல என்ன பண்ணணும்? 100th பிளேஸ்ல இருக்கிறத 0வா மாத்திடணும். ஸோ மாத்தியாச்சு. அடுத்து 1000th பிளேஸ்ல இருக்கிறது என்ன பண்ணணும்? 1000 பிளஸ் 1 அப்படின்னா 1 பிளஸ் 1 2 வந்து கிடைக்குமா? ஸோ 2. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2000 இஸ் தி ஆன்சர். இப்போ இதுவே நான் வந்து இன்னொரு நம்பர் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு 5 டிஜிட் நம்பர் 56789. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நியரஸ்ட் தௌசண்ட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? பிளேஸ் வேல்யூ எடுத்துருங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000 அண்ட் 10,000. சரிங்களா? ஸோ இப்படி எடுத்து எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதாவது டென்ஸ் ஒன்ஸை 0 ஆக்கிருங்க. ஸோ 0 ஆக்கியாச்சு. தௌசண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண போறோம். அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 100th பிளேஸ்ல இருக்க டிஜிட். இங்க 7 வந்து இருக்கு. 7 வந்து பாத்தீங்கன்னா 5 to 9க்குள்ள இருக்க ஒரு வேல்யூ. அப்படின்னா 100th பிளேஸ்ல இருக்கதை என்ன பண்ணணும்? 0 ஆக்கிடணும். ஆக்கிட்டு 1000th பிளேஸ்ல இருக்கதை நம்ம வந்து பிளஸ் 1 வந்து பண்ணணும். ஸோ அப்படின்னா இங்க 6 வந்து இருக்கு. 6 பிளஸ் 1 7. அடுத்து 10,000 பிளேஸ்ல இருக்க வேல்யூவை அப்படியே வந்து எடுத்து எழுதிருங்க. ஸோ 57,000 இஸ் தி ஆன்சர். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அதாவது எந்த வேல்யூவை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்களோ, அதாவது நியரஸ்ட் டென்ஸோ, ஹண்ட்ரட்ஸோ, தௌசண்ட்ஸோ, ஸோ எது சொல்றாங்களோ அந்த இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. சரிங்களா? ஸோ நியரஸ்ட் டு ஹண்ட்ரட்ஸ்னா டென்ஸ்ல இருக்கதை நம்ம வந்து பார்க்கணும்.
பார்த்துட்டு இங்க இருக்க ரூலை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ மித்தபடி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறத 0 ஆக்கிடணும். பின்னாடி இருக்க வேல்யூவை அப்படியே வந்து எடுத்து எழுதிடணும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதை வந்து நினைவு வச்சுட்டு அதுபடி வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க.